எனக்கு அழகான பொண்ணு வேணும். கோபி, கோபி, நான் எவ்வளவு நேரமா சொல்லிக்கிட்டு இருக்கேன், இப்படி போனை பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துகிட்டு இருக்க. கோபி, உன்னதாண்டா, நான் பேசுறது உன் காதுல விழுதா இல்லையா? நேரமாச்சுடா, 5 மணிக்கெல்லாம் வரும்னு சொல்லியிருக்கேன். அவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. சுமதி ராமனின் எனக்கு அழகான பொண்ணு வேணும். மின்னலின் வானொலி நாடகம் எனக்கு அழகான பொண்ணு வேணும். இங்க பாருங்க மம்மி, நீங்க என்ன பெத்து வளர்த்தீங்களா இல்ல எடுத்து வளர்த்தீங்களா? டேய், என்னடா திடீர்னு உனக்கு இந்த சந்தேகம்? அப்புறம் நான் உங்க சொந்த பிள்ளைனா என்னோட விருப்பு வெறுப்பெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். என் லட்சியம் என்ன, என் கொள்கை என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். இப்ப நான் என்ன உன்னை பத்தி புரிஞ்சுக்கல? ஏண்டா, காக்காவுக்கு தெரியாதா எது தன்னோட? பாத்தீங்களா, அதான் நான் கேட்டேன், நீங்க என்னோட உண்மையான அம்மாவான்னு. டேய், இப்ப நான் என்னடா சொல்லிட்டேன்? அப்புறம் அப்பா சோப்பு, அம்மாவும் சோப்பு, நான் மட்டும் ஏன் கருப்பு? டேய், அது என்ன எப்ப பார்த்தாலும் கருப்பு கருப்புன்னு கூப்பிடுறீங்க? கருப்புனா கருப்பு தாண்டா. அத மாத்தி நீ செவப்புன்னு நான் சொன்னா அப்புறம் கேக்குறவங்க எல்லாம் அப்புறம் சிரிப்பாங்கடா. அம்மே, இங்க பாருங்க, இப்படி வில்லி மாதிரி சிரிக்காதீங்க. டேய், உன் தாத்தா மாதிரிடா நீ. அந்த மனுஷன் போகும்போதே சொல்லிட்டு போனாரு, அம்மா கஜலட்சுமி, நான் போனாலும் உன் வயித்துல வந்து பொறப்பேன்னு. அப்படியே பிறந்துட்டாருடா. சரி, நான் கருப்பு தான். கண்ணனும் கூட கருப்பு தான்டா, பெருமாள் கூட கருப்பு தான். யாரு இவங்கலாம்? இவங்களை ஏன் இப்ப ஏன் கதைக்குள்ள இழுக்கிறீங்க? டேய், ஐயோ, பகவான் கிருஷ்ணனையும் நாராயணனையும் சொன்னேன்டா. ஆமா ஆமா, கடவுளுக்கு என்ன, ஒருத்தருக்கு ஏகப்பட்ட ரசிகைகள், இன்னொருத்தருக்கு பணக்கார மனைவி. நானும் ஒரு பேரழகிய ஒரு பணக்காரிய கட்டணும் தான் நினைச்சிருக்கேன். டேய், மா, இங்க பாருங்க, நீங்க கொடுத்த இந்த போட்டோவை பாருங்க, இதெல்லாம் ஒரு பொண்ணா? இந்த பொண்ணு ஒரு டாக்டர்டா. அதுக்குன்னு கருப்புமா? இந்த பொண்ணு கருப்பு, அழகாவே இல்ல. டேய், இங்க பாரு, இந்த போட்டோவை நல்லா உத்து பாரு. இந்த பொண்ணை பார்க்க நடிகை ராதா மாதிரி இல்ல? ஏன் ஆஞ்சலினா ஜோலி மாதிரி இருக்குன்னு சொல்லுங்களேன். யாருடாவ? என் ஃபியூச்சர் வைஃப். என்னது? இங்க பாருங்க மம்மி, நான் கருப்பா இருக்கேன்னு எந்த பொண்ணும் என்னை ஏறெடுத்து பாக்குறது இல்ல. அதனால நீங்க பாக்குற பொண்ணு ரொம்ப செவப்பா அழகா இருக்கணும். இருந்தா நான் பார்க்க வரேன், இல்ல நீங்க போய்கிட்டே இருங்க. டேய், டேய், எங்கடா போற? ஐயோ, சில சமயத்துல நீ ஏன் பிள்ளைதானான்னு எனக்கே குழப்பமா இருக்கு. உனக்கு நான் அழகான செவப்பான பொண்ணா பார்க்கலாம், அவ உன்னை பிடிக்கணும்னு சொல்லணுமே ராஜா. அந்த மாதிரி பொண்ணுக்கு நான் எங்க போவேன்? எனக்கு அழகான பொண்ணு வேணும். காகோபி, காக்கா கோபி. டேய், இன்னொரு தடவை இப்படி கூப்பிட்ட உன்னை என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது. ஏண்டா, உன் பேரு காகோபி தானே? இப்ப என்ன இனிஷியல் வச்சு கூப்பிடணும்னு உனக்கு என்ன அவசியம்? சும்மா தான் கூப்பிட்டு பார்த்தேன். ஆமா, ஏன் மூட் அவுட்டா இருக்க? வீட்டுல எனக்கு பொண்ணு பாக்குறாங்கடா. பொண்ணு பாக்குறாங்களா? நல்ல விஷயம் தானே. டேய், என் வாயில சாக்லேட் போடுறதை விட்டுட்டு ஏன்டா இப்படி சோகமா உட்காந்துருக்க? நம்ம கூட வேலை செய்யறானே அரிஞ்சன். டேய், அவன் பேரு அரிஞ்சன் இல்ல, ரஞ்சன். அவன் பர்த் சர்டிபிகேட்ல ஸ்ரீலாப்பா எழுதிட்டாங்களாம். என்ன மட்டும் காகோபி காக்கா கோபின்னு இனிஷியலோட கூப்பிடுறல, அவனை அப்படி கூப்பிட்டு பாரு. ஆமால, அதுவும் நல்லா தான் இருக்கு. சரி, அவனுக்கு என்ன இப்ப? போன வருஷம் நாம அவனோட கல்யாணத்துக்கு போயிருந்தோம் தானே? ஆமா, அதுக்கு என்னப்ப? அவன் என்னோட கருப்பு, அழகா வரந்தான். ஓளவுக்கு இல்லாட்டியும் கொஞ்சம் சுமார் தான். ஆனா என்ன பண்றது, அவன் நம்ம கம்பெனியோட மேனேஜர்டா. சரி, அதை விடு. அவனோட மனைவி எப்படி அழகா சிம்ரன் மாதிரி இருந்தாங்களே. டே டே டே, அது நம்ம நண்பனோட மனைவிடா, அடக்கி வாசி. இல்லடா, அரிஞ்சன் அழகா இல்லாட்டியும் அவனோட மனைவி அழகோ அழகு. இத்தனை பொருத்தம் எனக்கும் அப்படிதான் அமையணும்னு எதிர்பார்க்கிறேன். இதுதான் பிரச்சனையா உனக்கு? அவனுக்கு நடந்தது காதல் கல்யாணம். அந்த பொண்ணு அரிஞ்சனை காதலிச்சு கல்யாணம் பண்ணுச்சு. ஏன்னா அவங்க கிட்ட நல்ல பேச்சு திறன் இருக்கு. டியா பண்டை சக்கமா. அப்போ நான் மட்டும் திறமை இல்லாதவனா?
இல்லடா, முதல்ல உன் நிறத்தை பத்தின தாழ்வு மனப்பான்மையை விடு. நீ அதனாலேயே யாருக்கிட்டையும் தைரியமா நிமிர்ந்து கூட பேச மாட்ற. நீ சோப்பா இருக்கல, அதனால தான் இப்படிலாம் பேசுற. டேய், கருப்பா இருந்தா என்னடா? நான் எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன். ஆளு கருப்பா இருப்பான், அழகா கூட இருக்க மாட்டான். ஆனா பொண்ணு கிளி மாதிரி இருக்கும். ஏன்னா பொண்ணுங்கெல்லாம் அழக பாக்குறது இல்ல, குணத்தை தான் பாக்குறாங்க. அப்படி நீயும் குணத்தை பாரு, அழக பார்க்காத. நீ சொல்லுவ, உனக்கு என்ன குறை? ஆபீஸ்ல அந்த மாடல் அழகி அது யாரு, ரம்யா, உன்னையே பார்த்து ரூட் விட்டு இருக்கு. என்னடா புதுசா சொல்ற? அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆச்சுடா. அப்படியா? டேய், ஆபீஸ்ல யாரு மிஸ்ஸஸ்ன்னு கூட தெரியாம வேலை செஞ்சுட்டு இருக்க. ஐயோ ஐயோ. என்ன பண்றது, பாக்குறது எல்லாமே மிஸ் மாதிரியே இருந்தா. முதல்ல ஏன் ஆளை இவன் கண் படாம மறைக்கணும். ரமேஷ், முடிச்சுக்கோ. டேய், இங்க பாரு, எத்தனை பொண்ணுங்க சோப்பா அழகா நடந்து போய் சாப்பாடு வாங்குதுங்க. ஐயோ, தெரியாதனமா இவனை கேன்டீனுக்கு கூட்டு வந்துட்டனோ. டேய், பொண்ணுங்க என்ன ஆடா மாடா அதுங்க இதுங்கன்னு சொல்லிக்கிட்டு பொண்ணுங்களை மதிக்க கத்துக்குங்க. என்ன இன்னைக்கு இவன் கூட வந்திருக்க? அம்மா கட்டு சாதம் கொடுக்கலையோ? டேய் சொரி, அரி, நான் செம கோவத்துல இருக்கேன், இன்னும் கடுப்பேத்தாத. வாய்டா பேபி. இப்ப பாத்தியா ஹரிக்கு எப்படி அழகான பொண்ணு அமைஞ்சிருச்சுன்னு? இஸ் a joker. நல்லா காமெடி பண்ணுவான். அதுலயே பொண்ணுங்கள்லாம் அவனை பார்த்து மயங்கி இருக்கோம். என்ன இன்னைக்கு சப்ஜெக்ட் ரொம்ப நல்ல சப்ஜெக்டா இருக்கு. கோபிக்கு கல்யாணமோ? கல்யாணமா? கல்யாண பேச்சு எடுத்தாலே டென்ஷன் ஆவறான். ஏன்டா ஏன்? அவனுக்கு அவங்க அம்மா பொண்ணு பார்த்திருக்காங்க. பொண்ணு டாக்டரா. டாக்டரா? வாழ்த்துக்கள்ரா கோபி. ஆனா சாருக்கு பிடிக்கலையா, ஏன்னா பொண்ணு அழகா இல்லையா. நீ செஞ்சது சரிதான்டா. பொண்ணு என்ன வேலை செய்யுதுன்னு முக்கியம் இல்ல, ஆனா கட்டாயமா அழகாவும் சிகப்பாவும் இருக்கணும். நல்லா சொல்லு ஹரி. ரமேஷ் சொல்றான் நல்ல குணம் இருந்தா போதுமா, அழகெல்லாம் செல்லாதான். நோ, குணத்தை எப்படி வேணும்னாலும் மாத்திக்கலாம். அழகு அப்படி இல்ல, பிறந்தா அழகாத்தான் பிறந்திருக்கணும், இல்லனா நோ வே. டேய் ஹரி, உண்மையிலே நீ ஒரு நரி. அவனுக்கு நல்ல புத்தி சொல்லுவேன்னு பார்த்தா எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்தி விடுற. என்னடா நீ? டேய் நிறுத்துடா. ஏன் உனக்கு அழகான பொண்ணு ஒய்ஃபா வந்தா வேணான்னு சொல்லுவியா? டேய், என்ன பொறுத்த வரைக்கும் கல்யாணம்ன்றது கடவுளால நிச்சயிக்கப்பட்டது. யார் அமைஞ்சா என்ன, வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்டா. ஓ மை காட், நீ எங்கேயோ போயிட்ட. போவான். இவனும் கல்யாணம் பண்ணுவான் தானே, அப்போ பாத்துக்கிற இவனோட செலக்ஷன் எப்படி இருக்குன்னு. டேய் கோபி, நான் உண்மையை தான் சொல்றேன். எனக்கு குணம் உள்ள பொண்ணு போதும். கோபி, எந்த பொண்ணு உன்னை தேடி வருதோ அதை கட்டிக்கோ. சாய்ஸ் பார்க்காத. குடும்பத்துக்கு தேவை அன்பு, அழகு இல்ல. ரமேஷ், கொஞ்சம் நிறுத்துறியா? அப்ப என் பொண்டாட்டி அன்பு இல்லாதவன்னு சொல்ல வரியா? டேய் கூல், ரிலாக்ஸ் பண்ணாரி. நான் வாழ்க்கைய பிராக்டிக்கலா பாக்குறேன். கோபி நம்மளோட ஃப்ரெண்டு, நம்ம தான் நல்லது கெட்டது எதுன்னு அவனுக்கு எடுத்து சொல்லணும் பாரு. டேய், அதை தாண்டா நானும் சொல்ல வரேன். அவனோட லட்சியமே அழகான பொண்ணை கட்டுறது. நாம தேடி பார்ப்போம். எனக்கு கிடைச்ச மாதிரி அவனுக்கு ஒரு அழகான பொண்ணு கிடைச்சிட்டா? ரமேஷ், புரியுதா? ஹரி சொல்றது சரிதான். நீ கவலை விடு மச்சான். உனக்கு எந்த பொண்ணும் கிடைக்கலனாலும் என் மச்சினிச்சு இருக்கவே இருக்கா. மச்சான், அப்படியா? நீ சொல்லவே இல்ல. அதான் ஹரி கையிலேயே வெண்ணெய் வச்சிருக்கானே. அப்புறம் என்ன கோபி, இனி ஹரி பாத்துக்குவான், கவலைய விடு. டேய் ஹரி, படம் இருந்தா குடுக்குறியா? என் அம்மா ஏற்கனவே ஒரு பொண்ணோட போட்டோ வச்சுக்கிட்டு என்ன தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. படம் கொடுத்தனா நான் அவங்கள சமாதானப்படுத்திடுவேன். டேய் கோபி, படம் எதுக்குடா படம்? பொண்ணை நேர்லயே பார்க்க நான் ஏற்பாடு பண்றேன்டா. அப்போ ஓகே. என்ன கோபி, இப்பவே இந்த நெளியிற? உனக்கு இப்பவே வெக்க வந்துருச்சா? அது இல்ல ஹரி, உன் தங்கச்சி இது அது இல்ல, உன் ஒய்ஃபோட தங்கச்சி பேரு? ஓ, லீலாவதி. லீலான்னு கூப்பிடுவோம். ரொம்ப நல்ல பொண்ணுடா. லீலாவதிக்கு என்ன பிடிக்கும்ல? என்னடா இப்படி கேட்டுட்ட? இங்க பாரு. நீ என்ன பாரு, நானும் ஓ மாதிரி கருப்பு தானே? இல்ல, நீ என்னோட கூட கருப்பு. ஏதோ ஒண்ணு, நான் ஒண்ணு சொல்லவா?
கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலருன்னு அக்காவும் தங்கச்சியும் மாறி மாறி பாடுவாங்க. டேய் ஹரி ரொம்ப தேங்க்ஸ்டா. மச்சான்னு கூப்பிடுறா. நான் பார்த்தா இப்ப சொந்தக்காரன் ஆக போறோமே. நான் என் ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு சொல்றேன், நாம நேரா மீட் பண்ணுவோம். அப்புறம் கோபி சகல ஏய், நீ கொஞ்சம் தனியா வாயேன். சொல்லு. டேய், இந்த ரமேஷ் கிட்ட கொஞ்சம் கவனமாவே இரு. அவன் ஒரு பொறாம பிடிச்சவன். நான் கல்யாணம் பண்ணப்பவும் இப்படித்தான். எனக்கும் அட்வைஸ் பண்ணான், நான் கேட்கல. அவன் பேச்ச கேட்காம போனது நல்லதா போச்சு. இப்ப பாரு, நானும் என் அம்பிகாவும் ஒன்னா போனா சுத்தி உள்ள அத்தனை பேரும் வாய்க்குள்ள ஈ போறது தெரியாம பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. உன்னையும் அப்படித்தான் எல்லாரும் பார்க்க போறாங்க. ஏய் சகல, அவன் ரொம்ப நேரமா குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். வா சாப்பிட போலாம். வாடா வாடா. டேய் இங்க பாரு, நீ அம்மா சொன்ன பேச்சு கேட்கலனா அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுவ. நீங்களா எனக்கு ஒரு அம்மாவா? சொல்லுங்க, அம்மாவா? மகனுக்கு அழகான ஒரு பொண்ணு கிடைக்கிறத இப்படி வேணான்னு சொல்றீங்க. நீ இப்ப எதுக்குடா அழகுன்னு தேடுற? நான் பார்த்திருக்கிற பொண்ணு லட்சணமானவடா, நல்லவ. மா, எனக்கு என் பரம்பரை இனிமே கருப்பா இருக்க கூடாது. டேய், நானும் உங்க அப்பாவும் சிவப்பு தான்டா. அதையும் மீறி நீ கருப்பா பிறக்கல. அதனாலதான் சிவப்பான பொண்ணா கேக்குறேன். உங்களுக்கு புரியுதா இல்லையா? எனக்கு புரியுதுடா. அதையும் மீறி உனக்கு கருப்பா பிள்ளை பிறந்துட்டா? மா, எனக்கு கோவமா வருது. சரிடா, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுடா. இந்த பாரு, இப்ப நான் உன் வழிக்கே வரேன். நீ சொன்ன பொண்ண எப்ப போய் பார்க்கலாம் சொல்லு. ரியலி ரியலி? அம்மாடா அம்மாதான். நான் சொல்றேம்மா, சீக்கிரமா சொல்றேன். ம். டே கோபி, நில்லு நில்லு நில்லு. எங்க போற அவ்வளவு வேகமா? ஐயோ, இவன் கிட்ட இருந்து தப்பிக்கலானா இப்படி மாட்டிக்கிட்டேனே. டேய், எதுக்குடா என்ன பார்த்து ஒளியற? இல்லப்பா, நீ ஒண்ணு. நான் என்ன உன்கிட்ட கடனா வாங்கினேன் உன்னை பார்த்து ஓடி ஒளிய? இந்த பாரு, இந்த ஆபீஸ்ல நீயும் நானும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இப்ப நீ அந்த அரி கூட ஒட்டிக்கிட்டு திரியுற. ஏன்பா, நான் எப்பவும் உன் கூட மட்டும் தான் கூட்டலியா இருக்கணுமா? நான் மாறக்கூடாதா? இல்ல மாத்திக்க கூடாதா? நீ மாறிக்கோ, உன்னை மாத்திக்கோ, ஆனா என்ன ஓரம் கட்டாத. அப்படி ஒன்றும் இல்லப்பா, நான் வேலையில கொஞ்சம் பிஸி. அது சரி, ஆனா ஆரஞ்சன் கூட பேச மட்டும் நேரம் இருக்கா? என்னப்பா நீ இந்த சின்ன விஷயத்துக்கு போய்? சரி சரி, நான் உன் நல்லதுக்கு தான் சொன்னேன். உனக்கு ஒரு அழகான பொண்ணு கிடைச்சா எனக்கும் சந்தோஷம்தான். இங்க பாரு, என்னை பார்த்து இனிமேல ஓடி ஒளியாத. ஆபீஸ்ல 4 பேர் ஒரு விதமா பேசுறாங்க, புரியுதா? புரியுது புரியுது. சரி வா போலாம். என்ன மச்சான், அந்த பொறாமக்காரன் என்ன சொல்லிட்டு போறான்? ஒன்றும் இல்லை மச்சான். மறைக்காம சொல்லுப்பா, என்னை பத்தி ஏதாச்சும் சொன்னானா? ஐயோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஏன் என்கிட்ட முன்ன மாதிரி பேசுறது இல்லைன்னு கேட்டான். உன்ன மாதிரி பொறாம பிடிச்சவங்க கிட்ட என்ன பேச்சு வேண்டி இருக்குன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்ல வேண்டியதானப்பா. அவன் நல்லா தான் பேசினான், பட் உன்னை பத்தி ஒன்றும் சொல்லலை. சொல்லாட்டியும் மனசுக்குள்ள இருக்கும். நீ அவனை விட்டு ஒதுங்கி போப்பா. ஏதாவது சொல்லி உன் மனசை களைச்சு விட்டுற போறான். நானும் அவனை பார்த்து ஒதுங்கி போயிருக்க கூடாது. இல்ல இல்ல இல்ல, ஒதுங்கி போ. அதுதான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. அவன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தேவையே இல்லை, புரியுதா? புரியுது புரியுது. டேய் ஹரி, கோபி கிட்ட நீ என்ன சொன்ன? அவன் என்கிட்ட பேசவே மாட்டான். ஆமாண்டா, ஒரு நண்பனுக்கு நல்ல வாழ்க்கை வருதுன்னா ஒன்னு நீ வாழ்த்தணும். அது என்ன வேணா வேணான்னு சொல்றது? டேய், நான் எங்கடா வேணான்னு சொன்னேன்?
நம்ம தகுதிக்கு ஏற்றபடி தான் பார்க்கணும்னு சொன்னேன். இதாண்டா உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனை. என்ன தகுதி வேணும்? அவனுக்கு ஒரு நல்ல வேலை இருக்கு, கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கான். ரமேஷ், உனக்கு ஒண்ணு தெரியுமா? இப்போ உள்ள பெண்களுக்கு கருப்பா உள்ள ஆம்பளைங்களை தான் பிடிக்குது. நீ வெள்ளையும் சொல்லையுமா இருக்க, பரவாயில்ல. ஒரு சுமாரான பொண்ணை நீ கட்டிக்கிட்டாலும் அந்த பொண்ணுக்கு நீ வாழ்க்கை கொடுத்த மாதிரி. எங்க கேஸ்ல அந்த பொண்ணுங்க எங்களுக்கு வாழ்க்கை தந்த மாதிரி. புரிஞ்சுதா? புரிஞ்சிருச்சு. ஆமா, அந்த பொண்ணு என்ன படிச்சிருக்கு, என்ன வேலை செய்யுது? ஃபார்ம் 5ல ஃபெயிலு, வேலை செய்யல. அழகா இருக்கிறனால பொண்ணுங்களை வேலைக்கு அனுப்புறது ஆபத்து இல்லையா, அதான் அனுப்பல. ஆபத்தா? யாருக்கு? எங்களுக்கும் ஆபத்து, கல்யாணம் பண்ணிக்க போற புருஷனுக்கும் ஆபத்து. புருஷனுக்கா? எப்படி? இல்லப்பா, அவங்களுக்கு தான் இப்ப என்னென்னமோ நடக்குது. நீ கேக்குறது இல்லையா, பேப்பர்ல படிக்கிறது இல்லையா? தெரியுதுடா, கோபி ஒரு பட்டதாரி, நல்ல பொசிஷன்ல இருக்கான். அப்புறம் தெரியும்பா, வேலை படிப்பு இல்லைன்னா என்ன, அழகு இல்லையா? படிப்பும் பணமும் அழகுக்கு ஈடாகுமா? இத கோபி கிட்ட சொல்லிட்டியா? சொல்லிட்டேனே. நான் எதுக்குப்பா கோபியை ஏமாத்த போறேன்? உனக்கு ரொம்ப நல்ல மனசுப்பா. நான் கூட உன்னை ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன். அரி, கோபி நம்ம 2 பேருக்கும் நல்ல ஃப்ரெண்டு. அவன் நல்லா இருந்தா நமக்கும் நல்லது தானே. நீ ஒன்னும் என்ன தப்பா நினைச்சுக்காத. அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, நீயும் என்ன தப்பா நினைச்சுக்காத. சரி, சீக்கிரம் கல்யாணம் ஏற்பாடு பண்ணு. கோபிக்கு 30 வயசாச்சு. நீ கவலைப்படாத, நான் நல்லபடியா அவனுக்கு ஒரு வழிய பண்ணி வைக்கிறேன். ஏண்டா கோபி, நீ உன் மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? என்னம்மா? நான் பார்த்த பொண்ணையும் வேணான்னுட்ட. உன்னால எங்க 2 பேர் குடும்பத்துக்கும் இருந்த நட்பு வீணா போயிடுச்சு. என்னமோ வெள்ளக்காரி மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க போறான்னு சொன்ன, ஆனா ஒன்னும் நடக்கிற மாதிரி தெரியலையே. டேய், உன்கிட்ட தாண்டா பேசிக்கிட்டு இருக்கேன். அது வந்துமா. சரி, பொண்ணு பேரு என்ன? லீலாவதிமா. எப்பா, பேர்லையாவது ஒரு கலாச்சாரம் இருக்கே, லட்டுனா லுக்குனான்னு இல்லாம. சரி, பொண்ணு என்னடா படிச்சிருக்கா, என்ன பண்றா? அழகான பொண்ணுனாலே நல்லதாமா படிச்சிருப்பா, நல்ல வேலையும் செய்வா இல்லையா? உண்மைதான்டா, ஆனா அது உனக்கு தெரியணும்ல. என்ன தெரியணுமா? இல்ல, பொண்ணுக்கு என்ன படிப்பு என்ன வேலைன்னு தான். அம்மா, எனக்கு பொண்ணு கொடுக்க போறவன் யாரு? என்னோட நல்ல ஃப்ரெண்டு. எனக்கு நல்லதுதான் செய்வான். உன் அம்மாவிடவா? அதான் போய் பாத்தீங்களா ஒரு பொண்ண? கோபி, அவ டாக்டர்டா. மா, கொஞ்சம் பொறுங்க, அவன் சொல்லுவான். அப்ப போய் பொண்ண பாப்போம். ரொம்ப துடிச்சா அழகா இருக்காது. சரி, உன் இஷ்டம். வாழ போறவன் நீ. மிஞ்சி மிஞ்சி போனா நான் அவ கூட சண்டை மட்டும் தான் போட போறேன். சண்டையா? ஆமாண்டா, மாமியார் மருமக சண்டை. அதானே எங்களுக்கு பொழுதுபோக்கா இருக்க போகுது. அம்மா, அழகான பொண்ணு கூட சண்டை போடக்கூடாதுமா, அனுசரிச்சு தான் போகணும். ஓ, அது வேறயா? சரி, நல்லா இரு, உன் ராசி சொல்லுது. என்ன மச்சான் சொன்ன? நானும் காத்துக்கிட்டு இருக்கேன், ஒண்ணுமே சொல்ல மாட்டேற. அம்மா வேற எனக்கு பார்த்த பொண்ணுகிட்ட நான் வேணான்னு சொல்லிட்டேன்னு சொல்லிட்டாங்களாம். உன் மச்சினிச்சி பத்தி தான் அம்மா கிட்ட சொல்லியிருக்கேன். எப்ப பார்க்க போலான்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்கப்பா. என்ன பதில் சொல்றது? நீயும் ஒன்னும் சொல்ல மாட்டேற. பொண்ணு எதுவும் சேச்சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. லீலா அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போயிருக்கு. அவங்க இருக்கிறது பெர்லிஸ்ல. அதோட அவங்க பாட்டிக்கு வேற உடம்பு சரியில்லாம இருக்கு. எல்லாருக்கும் நிலைமை சரியா இருக்கணும்ல, அதனால தான் பேசாம இருக்கேன். என் மேல உனக்கு கோபம் ஒன்றும் இல்லையா? ஐயோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அம்மாவுக்காக தான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் நீ சொன்ன பொண்ணை பற்றியும் ஒரு தகவலும் இல்லை. அதான் எல்லாம் சரியா நடக்கும் மாப்பிள்ள, நீ ஒன்றும் கவலைப்படாத. மாப்பிள்ளன்னு சொன்னோன்னே வெக்கத்தை பாரு, முகத்துல கல்யாண கலை கட்டுது. போட, நீ வேற சும்மா ஏதாச்சும் சொல்லிக்கிட்டு. ரமேஷ், ஹரிக்கு என்னாச்சு? இன்னைக்கு அவன் வேலைக்கு வரல? தெரியல கோபி, அவன் இல்லாதனால தானே என் கூட லஞ்சுக்கு வர சம்மதிச்சேன்.
தினமும் கேன்டீன்ல சாப்பிடவும் முடியலப்பா. முன்னெல்லாம் ஏதாவது சாப்பாடு எடுத்துட்டு வருவேன், இப்போ இல்லையா? ஏன்? அம்மா தான் என் மேல கோவமா இருக்காங்களே. பொண்ணு விஷயமா? ஆமா ரமேஷ். என்ன கேட்டா நான் உங்க அம்மா அப்பா கிட்ட தான் பேசுவேன். உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்குனவங்க அவங்க. அவங்க உனக்கு நல்லது தான் செய்வாங்க. உண்மைதான் ரமேஷ். ஆனா எனக்கு என்னமோ தெரியல, கல்யாணம்னு நினைச்சு ஒரு பொண்ணை கற்பனை பண்ணி பார்த்தா ஒரு அழகான உருவம் தான் கண்ணுக்குள்ளேயே தெரியுது. அழகு கண்ணுக்கு குளிர்ச்சி தான், ஆனா படிப்பும் இருக்கணும்ல. ஏன் லீலா பட்டதாரி இல்லையா? ஃபார்ம் 5 ஃபெயிலு, அப்புறம் வேலையும் செய்யல. வேலையை விடு, சரியான படிப்பு இல்லைன்னா நல்ல வேலை கிடைக்கிறதும் கஷ்டம்தான். ஏன் ஹரி இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லலையா? இல்லையே. சொல்லிட்டேன்னு சொன்னா இல்லைன்ற? அட இல்ல ரமேஷ், படம் கேட்டேன், அத கூட கொடுக்கல. இல்லையே, அந்த பொண்ணை பத்தி எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன்னு சொன்னா? இல்ல ரமேஷ். டேய், உனக்கு பரவாயில்லையா? அழகான பொண்ணு, ஆனா படிப்பு குறைவு, வேலையும் செய்யல, உனக்கு ஓகேவா? இப்படின்னு என் அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சா என்னை எதை வச்சு அடிப்பாங்கன்னு எனக்கே தெரில. ஆனா கோபி, இதுல என்ன இருக்கு யோசிக்க? அறிவா, படிப்பா, அழகா? நீயே யோசிச்சு ஒரு நல்ல முடிவெடு. ரமேஷ், உனக்கு அறிஞனோட வீடு தெரியுமா? தெரியும். ஏன்? நேரா வீட்டுக்கு போய் அவனை பார்த்து கேட்டுட்டு வந்துடுவோம். என்ன சொன்ன? என்ன சொன்ன? இல்ல, நேரா போய் அறிஞனை பார்த்துட்டு வந்துடுவோமா? அவன் தான் வேலைக்கு வரல, ஒரு சமயம் உடம்பு சரியில்லைன்னா. ஏதோ ஒண்ணு, எனக்கும் அவன் வீட்டுக்கு போய் அவன் எப்படி குடும்பம் நடத்துறான்னு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. இதான் இவன் இருக்கிற அபார்ட்மெண்ட். ஆமா, ஏன் நிறைய பேர் இங்க கூட்டமா நிக்கிறாங்க? என்னாச்சு? என்னத்த வேடிக்கை பாக்குறாங்க? ஏ கோபி, ஏ கோபி, அங்க பாரு, அது அறிஞன் தானே? ஆமா, ஏன்பா இப்படி ஓடுறான்? யாரு இவனை விரட்டுறா? ஐயோ, அங்க பாரு, அந்த பொண்ணு தானே அது? ஆமா, அந்த பொண்ணு ஒரு கத்தியை தூக்கிட்டு அறிஞனை விரட்டுறாப்பா. ஐயோ, டேய், எங்க ஓடுற? எங்கடா ஓடுற? உன்னை இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன். நில்லுடா, நில்லு. ஏய் ரமேஷ், அது அறிஞனோட பொண்டாட்டி தானே? இருக்காதுடா, கையில கட்டி வச்சிருக்கா. கடங்கிட வாங்கிட்டு குடுக்கலையே என்னமோ. ஐயோ, என்ன ஓட்டம் ஓடுறா! அறிஞன் கையில கிடைச்சான், வெட்டு 1 துண்டு 2 தான். ஏய், அறிஞன் இந்த பக்கமா ஓடி வரான். அவனை இப்படியே ஓடி வர சொல்லு, அப்படியே கார்ல ஏத்திட்டு ஓடிடலாம். அரி அரி, வாடா, இங்க வா, இங்க பாரு, இங்க பாரு. டேய் டேய், அவன் ஓடுற ஓட்டத்துக்கு நம்ம எங்கடா அவன் கண்ணுக்கு தெரிய போறோம்? அந்த பொண்ணு என்ன என்ன நினைச்சிட்டு இருக்க? 1000 பொய் சொல்லுவ, ஏமாத்துவ, கல்யாணம் பண்ணுவ, அப்புறம் வீட்டுக்குள்ள அடைச்சு போடுவ. டேய், தெரியாம காதலிச்சிட்டேன்னு இவ்வளவு நாள் பொறுமையா இருந்தேன், இனிமேல இல்ல. நில்லுடா, நில்லு. இன்னைக்கு உன்னை கொல்லாம விட மாட்டேன், நில்லு. பொம்பளைங்களை என்ன அடிமைங்கன்னு நினைச்சியா? அவ்வளவு பயம் இருக்குன்னா எதுக்குடா அழகான பொண்ணுங்களை தேடி தேடி அலையுறீங்க? கருப்பான பொண்ணுங்களை ஒதுக்குவீங்க, அழகான பொண்ணுங்களை அடிமைப்படுத்துவீங்க. உங்களுக்கு எல்லாம் எதுக்குடா கல்யாணம்? மவனே, இன்னைக்கு நீ செத்தடா. இருக்கோபி, நான் போய் காட் கிட்ட என்ன கதைன்னு கேட்டு வரேன். ஐயோ, என்னாச்சுப்பா? பைத்தியக்காரனா? பைத்தியக்கார யாரு? அதான் அந்த ரஞ்சன், அழகான பொண்ணு அழகான பொண்ணுன்னு சொல்லி பெருமையா பேசினானே அவன்தான். இல்லையா? அப்ப பொய்யா? அது உண்மைதான்டா. அவனோட வைஃப் ரொம்ப அழகுதான். எப்படியோ பேசி மயக்கி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான். கல்யாணம் பண்ணவன் அந்த பொண்ணை யாரையும் பார்க்க விடுறது இல்லையா, வெளியேயும் கூட்டிட்டு போறது இல்லையா. ஏன்? அழகான பொண்டாட்டியாச்சே, ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். வெளியே விட்டா யாராச்சும் கொத்திட்டு போயிருவாங்களே, அந்த பயத்துல வீட்டுள்ளுக்கே அவளை அடைச்சு வச்சிருந்திருக்கான். அவளும் எவ்வளவு நாள் தான் பொறுமையா இருப்பா? இன்னைக்கு விஸ்வரூபம் எடுத்து அவனுக்கு ஒரு காட்டிட்டா. ஐயோ, அப்புறம் என்ன அப்புறம்? இந்த கதை நமக்கு தெரிஞ்சுச்சா பத்தியா? இப்ப பாரு, ஹரி சந்தேக புத்தியால அவன் வாழ்க்கையை அவனே பாழாக்கிட்டான். இப்ப உன் வாழ்க்கையும் பாழாக்க பாக்குறான். முழிச்சுக்க கோபி. உண்மையாவா? உண்மைதான். எனக்கு முன்னமே இதை பத்தி காதுல லேசா விழுந்துச்சு, அதான் உன்னை நான் தடுத்தேன்.
பாவம் அந்த பொண்ணு. பாவம் தான், என்ன பண்ண முடியும்? முன்ன பின்ன யோசிக்காம காதலிச்சா இப்படிதான். அதுக்கு தான் சொல்லுவாங்க, அழகா பார்க்காதீங்க, குணத்தை பாருங்கன்னு. இப்ப புரியுதுடா எங்க அம்மா சொன்னதுல எவ்வளவு உண்மை இருக்குன்னு. அம்மா, என்னடா வந்து என்ன நெளியிற சொல்லு. நான் நீங்க பார்த்த பொண்ணையே பார்த்த பொண்ணையே கட்டிக்கிறேம்மா. ஆ, அடுத்த வருஷம் வந்து சொல்லு. ஏமா? அந்த பொண்ணுக்கு இன்னைக்கு கல்யாணம். அழகான பையன், அவனும் டாக்டர். அழைப்பு வந்திருக்கு. கல்யாணத்துக்கு போயிட்டு வருவோமா? அம்மா, எனக்கு அழகான பொண்ணு வேணும். அழகு என்பது நிறத்தில் அல்ல, ஒருவரின் தோற்றத்திலும் அல்ல, அகத்துக்குள் இருக்கும் அழகே ரசிக்க வேண்டிய அழகு. இதை உணர்த்தியதே சுமதிராமன் எழுதிய இன்றைய வானொலி நாடகம். இதில் மலர்விழி சண்முகம், எஸ் சிவந்திராமன், பி அசோக், விக்டர் விமல், எம் லாரிதா ஆகியோர் நடித்திருந்தனர். தயாரிப்பு பார்வதி நாகராஜன்.